எப்பொழுதும் பிரச்சனைகளின் தொடக்கம் ஒன்றாகவும் முடிவு வேறொன்றாகவும் இருக்கிறது. இந்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வார்த்தை சர்ச்சையும் அப்படித்தான் முடிந்தது. நாடாளுமன்றத்தில் அவர் சொல்ல வந்தது என்ன? அவர் சொன்ன வார்த்தை சர்ச்சையாகி வருத்தத்தை தெரிவித்த பிறகும் தமிழ்நாட்டில் அவர் உருவ பொம்மையை எரித்து தமிழக அரசியலில் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்த முயற்சிக்கிறதா திமுக? தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறுகையில் அவர் இதற்கு வருத்தத்தை தெரிவிக்க வேண்டிய அவசியமில்லை என்று தெரிவித்திருந்தார். தமிழக எம்பிக்களை நாகரிகமற்றவர்கள் என்று கூறியதை தமிழக மக்கள் அனைவரையும் அவ்வாறு கூறியதாக ட்விட்டரில் எம்பி கனிமொழி ஒரு அரசியல் சர்ச்சையை கிளப்பி விடுகிறார். இது வேறு விதமாக திசை திருப்புவதாக அறிந்த சில மணி நேரங்களில் தான் சொல்ல வந்தது வேறு, அப்படி அந்த வார்த்தையால் புண்பட்டிருந்தால் தான் வருத்தம் தெரிவிப்பதாகவும் தர்மேந்திர பிரதான் கூறினார். இதனால் தமிழக திமுக எம்பிக்கள் கூட்டணி கட்சிகள் நாடாளுமன்றத்துக்கு வெளியே கருப்பு சட்டை அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக தமிழகம் முழுவதும் திமுக கட்சியினர் போராட்டத்தை முன்னெடுத்து அவர் உருவ பொம்மையை எரித்து பரபரப்பை கிளப்பினர். இந்திய பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது அமர்வு தொடங்கிய நிலையில் தமிழக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் தேசிய கல்விக் கொள்கை குறித்து கேட்ட கேள்விக்கு தர்மேந்திர பிரதான் அளித்த பதில் தமிழக எம்பிக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. அவர்கள் அமளியில் ஈடுபட்டதால் சில மணி நேரங்கள் நாடாளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்டது. மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டோம், ஹிந்தியை ஏற்க மாட்டோம், தர்மேந்திர பிரதானே மன்னிப்பு கேள் போன்ற கோஷங்கள் நாடாளுமன்றத்தில் எழுப்பினர். இந்நிகழ்வு இந்திய அரசியலில் ஒரு விவாதத்தை ஏற்படுத்தியது. இந்தியை திணிக்க மத்திய அரசு முயற்சித்து வருவதாக திமுக உள்ளிட்ட கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. தமிழகத்துக்கு கல்வி நிதி மறுப்பு விவகாரம் குறித்து திமுக எம்பிகள் பல கேள்விகளை முன்வைத்தனர். இது பற்றி கேள்வி எழுப்பிய தமிழச்சி தங்கபாண்டியன் பேசுகையில் புதிய தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு எதிர்த்ததால் PM ஸ்ரீ திட்டத்தில் தமிழ்நாட்டுக்காக முதலில் ஒதுக்கப்பட்ட சுமார் 2000 கோடியை பிற மாநிலங்களுக்கு திருப்பிவிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வருகின்றன. இது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்றார். இதற்கு பதில் அளித்த தர்மேந்திர பிரதான் PM ஸ்ரீ திட்டம் தொடர்பாக கடந்த பல மாதங்களில் தமிழக அரசுடன் பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளோம். ஒரு கட்டத்தில் அவர்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட தயாராக இருந்தனர். ஆனால் தற்போது தங்கள் நிலைப்பாட்டை மாற்றியுள்ளார்கள். இந்த எம்பிக்கள் என்னை சந்திக்க வந்திருந்தனர். அப்போது PM ஸ்ரீ திட்டத்தை ஏற்பதாக தமிழக அரசு ஒப்புக்கொண்டு பிறகு யூட்டன் அடித்து விட்டது. அப்பொழுது பேசிய திமுக லோக்சபா தலைவர் கனிமொழி MP நாங்கள் மத்திய கல்வி அமைச்சரை சந்தித்த போது தேசிய கல்விக் கொள்கையை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது, அதில் உள்ள மும்மொழி கொள்கை எங்களுக்கு உடன்பாடில்லை என்று கூறியிருந்தோம். தேசிய கல்விக் கொள்கையை முழுமையாக ஏற்றுக்கொள்வதாக திமுக கூறவில்லை என்று கனிமொழி பேசினார். இதற்கு பதில் அளித்த தர்மேந்திர பிரதான் தமிழ்நாடு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் கனிமொழி தலைமையில் மாநில கல்வி அமைச்சருடன் வந்து என்னை சந்தித்தனர். அப்போது அவர்கள் இந்த திட்டத்தில் கையெழுத்திட ஒப்புக்கொள்வதாக தெரிவித்தனர் என்று பதில் கூறினார். மேலும் அவர் பேசுகையில் தேசிய கல்விக் கொள்கை மூலம் இந்தி திணிக்கப்படுகிறது என்பது தவறானது. தமிழக மாணவர்களை திமுக தவறாக வழிநடத்தி அரசியல் செய்கிறது. தமிழக மாணவர்களின் எதிர்காலத்தை மாநில அரசு பாழடித்து வருகிறது என்று கூறினார். தமிழக எம்பிக்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தன்னை பலமுறை சந்தித்ததாகவும் PM ஸ்ரீ திட்டத்தை ஏற்றுக்கொள்வதாக கூறி கடைசி நேரத்தில் பின்வாங்கியதாகவும் கூறினார். தமிழக முதலமைச்சர் உடன்பாடு இருந்தும் சூப்பர் முதலமைச்சர் அதை மாற்ற வைத்து விட்டார் என்று தெரிவித்தார். பிரச்சனை எங்களிடத்தில் இல்லை, அவர்களிடத்தில் தான் உள்ளது. இதற்கு திமுக எம்பிக்கள் கடும் எதிர்ப்புகளை தெரிவித்தனர். MP கனிமொழி தர்மேந்திர பிரதான் பேசுவது வருத்தமளிப்பதாக கூறினார். பின்னர் தான் பேசியது புண்படுத்தி இருந்தால் அதனை திரும்ப பெற்றுக் கொள்வதாகவும் ஒரு முறை அல்ல 100 முறை வேண்டுமானாலும் மன்னிப்பு கேட்க தயார் என்று தர்மேந்திர பிரதான் கூறினார். மத்திய அமைச்சருக்கு எதிராக பல்வேறு எதிர்க்கட்சி தலைவர்கள் கண்டனத்தை பதிவிட்ட நிலையில் திமுகவினர் போராட்டம் நடத்தினர். தர்மேந்திர பிரதான் தமிழக அரசு புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டதாக கூறுவதும் தமிழக எம்பிக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று மறுப்பதும் பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. தேசிய கல்விக் கொள்கையில் தமிழ்நாடு அரசு என்ன செய்தது? சம்க்ரா சிக்ஷா ஸ்கீம் திட்டத்தை தாங்கள் ஏற்றுக்கொண்டு கையெழுத்திட்டதற்கான காரணம் கற்றல் மேம்பாட்டு திறன் அதிகரிப்பு, டிஜிட்டல் தொழில்நுட்ப மேம்பாடு, AI உட்பட பல்வேறு திட்டங்கள் அதில் இருந்ததாகவும் 2022ஆம் ஆண்டு தேசிய கல்விக் கொள்கையில் PM ஸ்ரீ திட்டம் புதிதாக சேர்க்கப்பட்ட போது அதனை தாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தமிழக அரசு கூறியுள்ளது. PM ஸ்ரீ திட்டத்தை ஏற்காததற்கான காரணமாக தமிழக அரசு சொல்வது 5ஆம் 8ஆம் வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு, மும்மொழி கொள்கை திணிப்பு போன்றவை இதில் இடம்பெற்றுள்ளதாக கூறுகின்றனர். மத்திய அரசு PM ஸ்ரீ திட்டத்தை ஏற்றால் மட்டுமே நிதியை விடுவிப்பதாக தெரிவித்துள்ளது. SSA, PM ஸ்ரீ, நியூ எஜுகேஷன் பாலிசி என ஒவ்வொன்றும் வேறு வேறு. இதனை குழப்பி அரசியல் செய்கிறது மத்திய அரசு. பாஜக செய்யும் தவறுகளை பயன்படுத்தி மும்மொழி கொள்கையை மட்டும் முதன்மைப்படுத்தும் திமுக அரசு 5ஆம் 8ஆம் வகுப்புகளுக்கு வைக்கும் பொதுத் தேர்வு என்ற முக்கிய பிரச்சனைகளை முதன்மைப்படுத்துவது இல்லை. இதற்கு தனது ட்விட்டர் வலைதளத்தில் பதிலளித்துள்ள தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின், நாங்கள் மக்களின் எண்ணங்களுக்கு மட்டுமே மதிப்பளித்து செயல்படுகிறோம். உங்களைப் போல் நாக்பூரின் சொற்களுக்கு கட்டுப்பட்டு அல்ல. நாங்கள் உங்கள் திட்டத்தை செயல்படுத்த முன்வரவும் இல்லை. அப்படி முன்வராத என்னை யாரும் வற்புறுத்தவும் முடியாது. தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு உரிய நிதியை எங்களிடமிருந்து வசூல் செய்த வரியை விடுவிக்க முடியுமா முடியாதா என்பதற்கு மட்டும் பதில் கூறுங்கள் என்று கூறினார். இப்படி ஒருவருக்கொருவர் குற்றம் சாட்டி மத்திய மாநில அரசுகள் ஆரம்பிப்பது ஒன்றும் முடிப்பது ஒன்றுமாக உள்ளது.